இப்போ முதல் மாநாடு நடந்து முடிந்ததற்கு பிறகே யாரும் எந்த கட்சியும் கூட்டணி அப்படிங்கிறதுக்கு வரல தாவேகாவோட. இப்போ இரண்டாவது மாநில மாநாடும் முடிஞ்சிருக்குது. இதற்கு பிறகு கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்ல இவரே தனித்து நிக்கிறது? அதுக்குதான் அந்த சிங்க கதை. வார்த்தையே தப்பான வார்த்தை, தப்பான எதிர்பார்ப்பு. என்னன்னா முதல் மாநாடு முடிஞ்சோடனே கூட்டணி போன என்ன அவசியம் வந்துச்சு? எந்த தேர்தல் வந்துச்சு? சரி, இப்போ கூட என்ன தேர்தல் அறிவிச்சிட்டாங்களா? இல்லையே. பிஜேபி அதிமுக கூட்டணி அமைஞ்ச போதே நான் என்ன வார்த்தை பயன்படுத்தினேன்? இது அவசியம்தான். இந்த நேரத்தில் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு வருஷம் முன்னாடி புத்தியூர்ல எந்த அரசியல் கட்சி கூட்டணி அமைக்கவே மாட்டாங்க. சத்தம் இல்லாம வச்சிருப்பாங்க ஸ்ட்ராட்டஜியை, கடைசி நேரத்தில் போட்டு உடைப்பாங்க. ஆனா ஒரு நிமிஷம், அந்த மாநாடு நடந்த முதல் மாநாடு நடந்தப்பதான் அந்த ஆட்சியில பங்குங்கிற போய்கிட்டு இருந்தது. அது சர்ச்சையா இருந்தது, பேசு பொருளா இருந்தது. அப்ப இவருடைய மாநாடு இவர் சொன்ன வார்த்தை, அதுக்காவது ஏதாவது ஒரு கட்சி ஆதரவா வரணுமா? எதுக்காக போகணும்? சரி, போயிட்டு உங்களுக்கு எத்தனை சீட்டு எந்த தொகுதின்னு பேசினா அவர் என்ன சொல்றது? ஒரு கேலி கூத்தா இருக்காத? ஐயோ, தேர்தலுக்கு என்ன 1.5 வருஷம் இருக்குது, அந்த நேரத்தில் சொல்றேன் நான். இப்ப எதுக்கு தேர்தல் தொகுதி? எப்படி நீ எந்த உடன்பாட்டை போட முடியும்? கூட்டணி சேர்றாங்கன்னா நாங்கள் இவரோடு இணைந்து பயணி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வச்சு? அப்படி என்ன பெரிய கொள்கையை சொல்லிட்டாரு விஜய்? புது கொள்கை ஏதாவது ஒன்று இருக்கா? நேற்று அது இல்லைங்கிறனால தான் நான் அப்படிலாம் உருட்ட மாட்டேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. நான் நல்லது செய்வேன்னு ஒத்த வரையில முடிச்சுக்கிட்டாரு. எதுக்கு போகணும்? டிசம்பர் வரைக்கும் நேரம் இருக்கு. இப்போ இந்த பிஜேபி அதிமுக கூட்டணியில் தினகரன் இருக்கிறேன்னு சொல்றாரு, என்டிஏல இருக்கேன்னு சொல்றாரா? ஓபிஎஸ் இது வரைக்கும் இருந்த 2 பேரும் தான் இருக்கிறாங்க. நைனார் சொல்லிட்டு இருந்தார், ஓபிஎஸ் பிச்சுக்கிட்டு போயிட்டார். அந்த ஓபிஎஸ் என்ன பண்ணுவார்? என்ன சார் இவ்வளோ தூரம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லிட்டார் ஓபிஎஸ், ஒரு நாள் ஆகியும் சும்மா இருக்காருன்னா சொல்லுவீங்க? அவருக்கு யோசிக்கிறதுக்குன்னு நேரம் இருக்குங்க. தினகரனுக்கு ஆப்ஷன் இருக்கு, அன்புமணிக்கு ஆப்ஷன் இருக்கு, ராமதாஸுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை 2ஆ பிரிஞ்சாங்கன்னா என்ன அவசரம் வந்துச்சுன்னு கேட்குறேன் நான். டிசம்பர்ல பார்க்கலாம், அது வரைக்கும் நேரம் இருக்கு. ஆனால் எப்போ வேணாலும் வாங்க, வரும்போது மனசில் வச்சுங்க, நான் அதிகாரத்தில் பங்கு தருவேங்கிற வார்த்தையை நேற்று திரும்பவும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ யோசிக்கிறவங்க அதையும் நினச்சி கூட வரலாம். ஆமாம், இவங்ககிட்டே இருந்து 2 எம்எல்ஏ வாங்குறதுக்கு அங்கே போய் 1 ஜெயிச்சா கூட ஒரு மந்திரி வாங்கிக்கலாம்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல. யார் இருக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போமே. ஆனா சூடோட சூட இபிஎஸ் கூட பதில் கொடுத்திருந்தாரோ, நீங்க களத்துக்கு வராம சும்மா சினிமா டயலாக் பேசிட்டு சொன்ன அரசியல் இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு. இவ்வளவு நாளா எப்பா விஜயை பத்தி எதுவும் பேசாதீங்கப்பான்னு சொன்னாரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில். ஏன்னா பேசிட்டு இருக்காங்க, பேசினாங்க, தெரியும் யாரை வச்செல்லாம் பேசினா, சக்சஸ் ஆகலைங்கிறது வேற. இப்போ அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரா? ஸோ விஜய் வரமாட்டார்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஊழல் செய்து அந்த ஊழலிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்தார்னு சொன்ன பிறகு விஜய், அதுக்கப்புறமும் எடப்பாடி பேசாமல் இருந்தாருன்னா அவர் அந்த கட்சிக்கு பொதுச்செயலாளராக இருந்து அர்த்தமே இல்லை. அவர் பேசதான் செய்வார். இனிமேல் தாக்குதலை தொடுப்பாங்க. ஸோ அந்த வாய்ப்பு குறைஞ்சிடுச்சுன்னு அதை வச்சு தான் சொல்கிறேன். இனிமேல் அவர் அதிமுக அணியில் சேருவதற்கு வாய்ப்பு இல்லை. நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் பிஜேபியோடு சேர மாட்டேன்னு சொன்னதன் மூலமாக அந்த அணி உடைஞ்சாலும் உடையினாலும் நான் அங்கே போக மாட்டேன்னு தான் அர்த்தம். அது